ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 2 வகையான ஸ்நாக்ஸு. 2 ஸ்நாக்ஸுக்குமே குட்டி குட்டியான சில டிப்ஸுகள் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும், அதாவது புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு ஈஸியானது கூட செய்யும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டிப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, வீட்டில் நம்ம சாம்பார் செய்வோம் இல்லையா, அந்த பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை ஒரு 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். பருப்பு 2 பருப்புமே நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் வடைக்கெல்லாம் எந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி தெளிச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வடை செய்ய முடியாது. இதில் என்ன நல்ல ஒரு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு சேர்க்கிறதுனால இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கு மாத்திக்கலாம். இதுல என்ன நமக்கு நம்ம சூப்பரான ஒரு ஐடியா, ஒரு 20 வடை தாராளமா நினைக்கலாம். அதை நான் சொல்றேன். இப்போ மாவை நல்லாவே ஒரு பஞ்சு மாதிரி தேவையான அளவுக்கு அரைச்சிட்டு இந்த மாவு கூட அடுத்த தேவையான அளவுக்கு ரொம்ப கறிக்கிற மாதிரி போட்டு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா சீரகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமா குருமிளகும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைகள்லாம் நம்ம சாப்பிடும்போது மிளகெல்லாம் சேர்த்திருப்பாங்க, ஜீரகம்லாம் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயமா இருந்தா அதோட தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கரைச்சிட்டு. இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸான ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணேன். அதுக்கப்புறம் காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பச்சை மிளகாயோட அளவு மட்டும் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா அது கொஞ்சமா கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அவங்க வடையை சாப்பிட மாட்டாங்க. அதனால எங்க கிடைச்சாலும் பச்சை மிளகாயா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிடிக்காது. பெரியவங்க எல்லாருக்குமே கடையில வாங்கின பிடிக்கும். அதனால நம்ம வீட்டுல நீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இது செய்றீங்க அப்படின்னா நீங்க பச்சை மிளகாயோட போக மாட்டீங்க. இல்ல பெரியவங்களுக்காக நீங்க செய்றீங்க அப்படின்னா நல்ல குழந்தைங்க நல்ல காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் நீங்க பார்த்தாலே போதும். தாராளமா நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம நிறைய டீ கடைகளா இருக்கட்டும், இல்லைன்னா ஹோட்டல்லையும் இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், உளுந்து வடை அப்படின்னாலே அரிசி வடை போடுறதா. இன்னைக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்கவே இல்லை, அப்படியே தான் நான் கலந்துருக்கேன். இது ஒரு ஈஸியான இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாம் கலந்துட்டு தண்ணிக்குள்ள கையை வச்சுட்டு அந்த தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, உதறிட்டு அப்படியே எடுத்து நடுவுல ஒரு வடையா ஒரு ஓட்டை போட்டு அதுக்கெல்லாம் அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு எடுத்தோம் அப்படின்னா புசு புசு புசுன்னு வடை வரும். இன்னொரு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம உளுந்து ஊற வைக்கும் போதே நம்ம துவரம்பருப்பு சேர்த்திருந்தேன். துவரம்பருப்பு சேர்த்துட்டு நீங்க அரைக்கும் போது இதுல பாத்தீங்கன்னா நீங்க அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம அரிசி மாவு எதுக்காக சேர்ப்போம், வெளியில நல்ல மொறு வடை நல்லா கிரிஸ்பியா இருக்கணும், அதே மாதிரி எண்ணெய் குடிக்க கூடாது, இதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்ப்போம் இல்லையா. இந்த பருப்பு நம்ம துவரம்பருப்பு சேர்க்கறதுல இப்ப சேர்த்தாச்சு குடிக்காது, வடை நல்ல மொறு மொறு வேகும் வெளியில. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு பிளஸ் என்னன்னா, வடை ரூம்ல தான் நீங்க வடை போடணும். அப்பதான் அரிசி மாவு சேர்த்து பண்ற வடையை விட இருக்கும். இது துவரம்பருப்பு நீங்க சேர்த்து செய்யற இந்த ஒரு கப் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க துவரம்பருப்பு சேர்த்து செய்யற வடையில திருப்பி விட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வடை பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். கலர்னு ஒண்ணு இருக்கும். அந்த கலர்ல போட்டுருக்கேன். அது எப்படி போட்ட உடனே கரண்டி வச்சு சேர்த்து வெங்காயம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்ப வடை டிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா, வடை எண்ணெயில அந்த மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி எண்ணெயோட சூடோட அளவு கரெக்டான அளவுல இருக்கணும். வேண்டியதான் ரொம்ப கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி போட்ட உடனே நல்லா பொரிப்புல நேரம் எண்ணெய் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். ஒரு முறை அந்த மாவு இத்தனியூண்டு எடுத்து பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே பொரியா பொரிஞ்சு வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த வடை வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்தா அதுதான் கரெக்டான அளவாகும். அப்படி நீங்க ஹீட் இல்லாம நீங்க வடையை தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னாலும், நீங்க என்னதான் பக்குவமா நீங்க மாவு அரைச்சிருந்தாலும் அது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். வடை நல்லா புசு புசுன்னு வராது. அதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 சைடு வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வடை அப்படியே ஷைனிங்காக அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வடை வெளியில் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நான் இதை உங்களுக்கு உடச்சிட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போது நான் இது ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு மிச்சம் உள்ளது எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு கப்பில் நான் உளுந்து சேர்த்துருந்தேன் இல்லையா, எனக்கு இவ்வளோ வடைகள் வந்திருந்தது. நான் பிச்சு பார்க்குறேன் பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது உள்ள. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல மணமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். வடை வந்து செய்யவே தெரியாதவங்க கூட சூப்பராக ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் இது ஒரு சூப்பரான டிப்ஸோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே அசந்து போயிடுவாங்க டேஸ்ட்டில். இப்போ ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீட்டில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு உளுந்த வடை எப்படி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இது நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கோம், அது வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். அது என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதோட அந்த தேங்காய்க்கு பின்னாடி இந்த கருப்பாக இருக்குள்ளே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் பல்லாக எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காயை வந்து இந்த மாதிரி பல்லாக தான் கட் பண்ணி போடணுன்னு கிடையாது, தேங்காய் பூவாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். நான் அது ஏலக்காய் கூட இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தப்புறம் தேங்காய் பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் தேங்காய் போடுறீங்க அப்படின்னா ஒரு கப்பல் அந்த தேங்காய் மூடி அந்த ஒரு மூடினா ஒரு 3/4 கப் டு 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இன்னும் ஈஸியாக சொன்னோன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைனா 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேருங்க. ஒரு மூடி தேங்காய் சேருங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நான் அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கிறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் பூரணம் வந்து கிடச்சிருச்சு. நம்ம முன்னாடியெல்லாம் கொழுக்கட்டைக்கு பூரணம் எப்படி பண்ணுவோம், கடலைப்பருப்பை ஊற வச்சு அப்படிலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலை இருக்காது. இது ஒரு சூப்பரான ஐடியா. இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அளந்து பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் மாவு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து பாருங்கள். கலந்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் சூடு வந்து கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு பண்ணிவிட்டு கையை வந்து நீங்கள் சுடுதண்ணிலையோ இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையோ கையை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் மாவை நல்லா சாஃப்டாகிக்குங்க. கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தீங்கன்னா மாவு நல்லா பஞ்சு மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஆக்குனதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த இனிப்பு பூரணம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா ஒரு ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டைங்க. இது வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறமா தேங்காய்லாம் துருவி போட்டு அப்புறம் வெல்லம் பாகு காய்ச்சி பூரணம்லாம் செஞ்சு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். ஆனால் இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுமே நம்ம வாழை இலை போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம வந்து இட்லிலாம் வேக வைப்போமோ அந்த மாதிரி. ஆனால் வாழை இலை போட்டு நான் வேக வச்சுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி இட்லி தோசை இது மாதிரியே கொடுக்காம காலையில் கூட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொழுக்கட்டையெல்லாம் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம இதுக்கு உள்ள ஸ்டப்பிங் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் வேக வச்சாலே போதும். வேக வச்சு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை வந்து வரணும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடாது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2 ரெசிபிக்குள்ளுமே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்த நிறைய பேருக்கு தெரியாத குட்டி டிப்ஸும் இருக்குது. அது நிச்சயமாக வீட்டில் இருக்க நிறைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.